நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு 7 பேர் ஆஜராகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்கள். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தற்போது அந்த சிபிஐ தற்காலிக அலுவலகத்தில் 8 பேர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளனர். அதாவது கரூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் நேற்று முன்தினம் 2 நாட்கள் சம்பவ இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் அதாவது விசாரணை மேற்கொண்டு அருகில் உள்ள வணிக நிறுவனங்கள், டீ கடைகள், பெட்ரோல் பங்கு உள்ளிட்ட கடைகள் சிசிடிவி காட்சிகளை கேட்டறிந்து ஆய்வு செய்தனர். மேலும் 3D லேசர் ஸ்கேனர் கருவி மூலமாக அந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 நாட்களாக கிட்டத்தட்ட 14 மணி நேரம் துல்லியமாக அளவீடு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கடை நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள், பெட்ரோல் பங்கு உள்ளிட்ட அந்த நிறுவனத்தில் உள்ள உரிமையாளர்கள் மற்றும் கடையில் உள்ள பணியாளர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. மேலும் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு என 306 பேருக்கு சிபிஐ சார்பாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று அந்த பகுதியில் உள்ள வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள அந்த கடை நிறுவனங்கள், ஜெராக்ஸ் கடை, டீ கடை மற்றும் பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள் என 8 பேர் தற்போது வரை அந்த தற்காலிக சிபிஐ அலுவலகமான கரூர் சுற்றுலா மாளிகையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வந்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு 2 நாட்களாக 34 நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம்தான் அந்த சம்பவ இடத்தில் சிபிஐ அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் 12 பேர் கொண்ட அந்த அதிகாரிகள் 2 நாட்களாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அந்த துல்லியமாக அளவீடு செய்யும் 3D லேசர் ஸ்கேனர் கருவி மூலமாக அந்த பகுதியில் அளவீடு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் 306 பேருக்கு அந்த சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது வரை இன்று மட்டும் 8 பேர் தற்போது அந்த சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வந்துள்ளனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.